ஹாய், வெல்கம் டு கோகிலா டைம்ஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது சித்திர விஷுக்கு நாளே எடுத்தது. வீட்டுல எல்லாமே முக்கணிகள் எல்லாம் எடுத்து வச்சணுமா, பலா, வாழை, அது கூட எலுமிச்சம்பழம், மற்ற பழங்கள் எல்லாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம வச்சுக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா உப்பு, பருப்பு, வெல்லம், அரிசி எல்லாமே எடுத்து வச்சுட்டு தாம்பூலம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் நகைகள் எல்லாமே எடுத்து ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிடணும். கண்ணாடி மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கண்ணாடி முன்னாடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த கண்ணாடி வழியா நம்ம வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணோம். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லாம நமக்கு சாப்பாட்டுக்கோ மற்ற செல்வ செழிப்புக்கோ எந்தவித குறைவும் இல்லாம இந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்டுல என்ன வழக்கமோ ஸோ அந்த வழக்கத்தை நம்ம கடைபிடிச்சு சாமிக்கு நைவேத்தியம் எல்லாமே செஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணா இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு நல்லதா நடக்குங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அதே மாதிரி நானும் இன்னைக்கு காலைல எந்திரிச்சு விஷு கண்ணி பார்த்துட்டு நெய்வேத்தியம் எல்லாம் செஞ்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுல எல்லாத்துக்கும் கற்பூர ஹாரத்தி எல்லாமே காமிச்சிட்டு சாப்பிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம் வச்சு பஞ்சாங்கம் படிப்பாங்க. உங்க வீட்டுல நீங்க இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க, உங்க வீட்டு வழக்கம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் இந்த வருஷம் ஃபுல்லா நிலைச்சு நிற்கும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்க கோகிலா டைம்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க